இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்பந்தமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் தான் வெளியாக உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா பொறியியல் மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் 27ஆம் தேதி வெளியிடும் சொல்லி மெஷர்மெண்ட்டு. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. நடப்பாண்டு பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 7ஆம் தேதி தொடங்கி ஜூன் 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. www.tneaonline.org என்ற இணையதள முகவரியில் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வந்தனர். மொத்தம் 3,02,374 பேர் விண்ணப்ப பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 2,49,883 பேர் விண்ணப்பத்திற்கான கட்டணத்தையும் 2,26,359 பேர் சான்றிதழ் பதிவேற்றமும் செய்துள்ளனர். மேலும் விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்து வந்தனர். ஏற்கனவே அறிவித்தபடி மாணவர்களுக்கு ஜூன் 11ஆம் தேதி நேற்று ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதை மாணவர்கள் இணையதள பக்கத்தில் லாகின் செய்து பார்த்து கொள்ளலாம். இதைத் தொடர்ந்து ஜூன் 20ஆம் தேதி வரை அவர்களின் சான்றிதழ்கள் இணைய வழியில் சரிபார்க்கப்படும். இப்பணி முடிந்து ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகும். பின்னர் கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். இதையடுத்து விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு இணைய வழியில் நடத்தப்படும். சிறந்த விளையாட்டு வீரர்களுடன் இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு அவர்கள் விளையாட்டு சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணி நாளை வரை நடைபெறும். இவர்களுக்கான கால அட்டவணை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறுந்தகவல் மூலம் ஒவ்வொருவருக்கும் தனியாக அனுப்பப்பட்டுள்ளது. B.Arch படிப்புக்கான மாணவர் சேர்க்கை இம்மாத இறுதியில் நுழைவுத்தேர்வு நடைபெற உள்ளதால் இந்த படிப்பிற்கான இணையதள விண்ணப்ப பதிவு சான்றிதழ் பதிவேற்றங்களை வரும் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம். +2 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை துணை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது முக்கிய அறிவிப்பு. தற்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான ரேண்டம் நம்பர் வெளியிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இதுதான் தற்போது முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.